நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கடேஷ் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போது கூடூர் சந்தையில் வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது. சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது. இன்றைக்கி வெள்ளாடுகள் வெள்ளாட்டு குட்டிகள் எந்த அளவுக்கு விற்றுது, குட்டிகள் எந்த அளவுக்கு வந்தது, வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉండే గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉందంటే కూడా నెల్లూరుకు పక్కన ఉంది. నెల్లూరు నుంచి చెన్నై పోయే రూట్లో నెల్లూరు నుంచి ఒక 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ సంత ఉంది. ఇప్పుడు మనం మేకపోతులు ఉండే ఏరియాలో ఉన్నాము. మేకపోతులు ఎంత మాత్రం అమ్మింది అనేదాన్ని మనం చూస్తాము. ఎంత మాత్రం వచ్చినాయి, ఎంత మాత్రం అమ్మినాయి, ఈ పొద్దు ఎట్టుండింది బేరం అనేది మనం చూస్తాము. ఎంత కొన్నారు నాది? ఎంత కొన్నారు? ఇది పిల్లలేదా? ఎంత కొన్నారు? 16,000. పిల్లలు ఉంటే వాళ్ళు అమ్మేస్తుంటారా లేదా సూలు ఉందా? లేదు, సూలా. 16,000. சைஸ் பெரியதுగానే ఉంది. நம்மள 16,000 வாங்கியிருக்காங்களாம். இது ஹைட்டு நல்லா இருக்குது. ஒரு 4 பல்லு இல்லை 6 பல்லு இருக்கும். ఎన్ని పళ్ళునా ఇది? ఎన్ని పళ్ళు చూసినారా? பல்லு வேసింது. 8 பல்லும் போட்டிருக்கு. மடி எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் சனி ஆகிட்டு இருக்குன்றாரு. 16,000க்கு வாங்கியிருக்கிறாரு. ఫ్రెండ్స్, దీన్ని 16,000కి తీసినాడు. కొంచెం జాస్తిదా, నాకు తెలిసి కొంచెం జాస్తిదా. పళ్ళు వేసేసి ఉంది, పెద్ద సైజు అయితే. ఒకటి கால் பெண்டு ఒకటா 3மே 26 சொல்கிறாரு. ஃபைனல் கிடையாது. இந்த 2 நல்லா இருக்கு. இது 2மே ஒரு 20 கிலோ வரும். இந்த ஒன்று வந்து சின்னது, ஒரு 15 கிலோவுக்குள்ளே தான் இருக்கும். ఇది 3 చేరి 26,000 ఫైనల్ లేదు, మాట్లాడేదానికి ఛాన్స్ ఉంది. ఇది ఈ 2 పెద్ద 20 కిలో ఉంటాయి లైవ్ వెయిట్. 10 కిలో మాంసం అవ్వచ్చు. అది ఒకటి మాత్రం 15 కిలోలోగా ఉంటుంది లైవ్ వెయిట్. ఎంత கடத்தார் చూస్తాం. ஒன்று மட்டும் கேட்குறாங்க. 9,000 சொல்கிறாரு. அவங்க எதுவும் கேட்கல, పోయిட்டாங்க. మీరు అడగండి, వాళ్ళు చెప్పేదే మీరు వాళ్ళు చెప్పేదే మనం వినేస్తున్నాం. வலைய கேகல போயிட்டாங்க. వాళ్ళు அடித்தே కదా, அடக்கொண்டே இருக்காங்க. குட்டிங்க தெளிவாக இருக்குது. மொத்தம் ஒரு 6 குட்டி இருக்குது. என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு இது ఎంత చెప్తున్నారు నా జత? ఏం చెప్తున్నారు జత? 13,500. ఇచ్చే బేరం ఏదన్నా తగ్గునా? நண்பர்களை மொத்தம் 6 இருக்குது. 13,000 சொல்கிறா. 13 13,500 சொல்கிறாரு. ஒரு 100 ரூபா வேணால் குறைச்சிங்கன்றாரு. நம்ம வேணும்னு பேசினா இன்னும் குறையும். ஆனால் குட்டிக்கு தெளிவாக இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ జత 13,500 చెప్తున్నాడు. మనం నిలిచి మాట్లాడితే వాళ్ళ తగ్గొచ్చు. పిల్లలు బాగున్నాయి. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இதை விட குட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ఎంత కడిగినారా? 16,000 కడుతుంది. మనయేనా? మీరేం చెప్తున్నారా? 7,000 చెప్తున్నా. 1000 రూపాయలు డిఫరెంట్ వెళ్ళారా? మంచి సైజు బాగున్నాయి. நண்பர்களே, இது வந்து 17,000 சொல்கிறாங்களாம். 16,000 வரைக்கும் கேட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த புத்தகம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 25 கிலோ
லைவ் வெயிட் வரக்கூடியது தான். 25-30 வர்றதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆவரேஜில் 25 கிலோ வரலாம். ஜோடி 16,000 கேட்டுக்கிறாங்க. 17,000 சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ 16,500க்கு அந்த அளவுக்கு முடியும். ఫ్రెండ్స్ ఈ జత 16,000 అడిగినారంట. 17,000 చెప్తా ఉన్నారు. ఫైనల్ అవ్వాల 500 ముందు వెనక అవ్వచ్చు. యావరేజ్ మీద ఒక 25 కిలోలు ఉన్నాం. మాంసం 12.5-13 కిలోలు రావచ్చు. வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ப்பு குட்டிங்க, அப்புறம் கறி குட்டிகள், பெட்டாடு, அதே மாதிரி கெடாக்கள், அதாவது ப்ரீடிங் கெடாக்கள் எல்லாமே ஒன்றா தான் நம்ம வீடியோ போடுறோம். செம்மறி ஆடு பொறுத்த வரைக்கும் நம்ம பிரித்து போடுறோம். ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. நம்ம பிரித்து வீடியோ போடுறது வந்து கஷ்டம். அதனால் ஒன்றாவே போட்டுருவோம். நம்ம మేకలు వరకు మనం మేకపోతులు, సాగడు పిల్లలు అన్నీ ఒకటిగా వీడియో చేస్తాం. ఏమంటే అన్నీ ఒకే చోట్ల ఉంటాయి కాబట్టి మనం డివైడ్ చేసి వీడియో అవుతుంది అని కష్టం. బ్రీడింగ్కి పనికి వచ్చే పోతు ఇది పెద్దది ఉంది. ఇక్కడ ఎవరు లేరు ధర అడిగేదానికి. இதெல்லாம் வெள்ளாடுகள் కొంచెం పెరిగి సైజు. ఏం చెప్తున్నారు నైట్ని? ఏనా ఎవరు లేరేడా అన్నా? ఈ రెండే ఏం చెప్తున్నారన్నా? ఏం చెప్తున్నారు? ఇటు జత 25 పిల్లలు లేవు కదా? ఇచ్చే రేటు நண்பர்களே 25,000 சொல்கிறாங்களா இந்த ரெண்டையுமே. இப்போ 25,000 சொல்கிறாங்க. 24,000 வந்தால் கொடுத்துட்றேன்றாங்க. ఇన్నమే நம்ம வந்து నిన్ను పేసినా కొరయం. ఫ్రెండ్స్ వీటిని జత 25,000 చెప్తున్నారు. 24,000 వస్తే ఇస్తాను అంటున్నాడు. సైజ్ వచ్చి పెద్దవి కూడా. ஒரு 2 கடை இருக்குது. என்ன ரேட்டுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 28,000 சொல்கிறாங்க. அவங்க கேட்கவே இல்லை, போயிட்டாங்க. ఫ్రెండ్స్ ఈ రెండింటిని జత 28,000 చెప్తున్నారు. ఏ వీడియోలో పడకూడదా? ఏం చెప్తున్నారు? నేను రెండు 28,000 వాళ్ళు అడగనే లేదు. వెళ్ళినారా? 28,000 சொன்னாங்க. அவங்க கேட்கவே இல்லை. ఈ రెండు ఏం చెప్తున్నారన్నా? இந்த ரெண்டு 27,000 சொல்கிறாங்களா. சைஸு நல்லா தான் இருக்குது. இன்னுமே வளரும். இதெல்லாம் మాట్లాడలేదు. వెళ్తున్నారు వాళ్ళు. 4,50 చెప్పినారా? 4ன்னா 55,000 சொன்னாப்புல. கிடா வளர்ப்புக்கு நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி லென்த்து ஹைட் இருக்கிறதா பார்த்து வாங்கணும். இது கூட பாருங்கள் கருப்பு இருக்குது. ஆனால் இது வந்து வளராது. ஏன்னா ஏஜ் ஆகிட்டுருக்கு. இது பாருங்கள் லென்த் இல்லை. கொம்பு கூட வந்துருச்சு. இது பார்க்குறதுக்கு சின்ன குட்டி மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வளராது. ஆனால் இது பாருங்கள் பெருசாக இருக்குது. இருந்தாலுமே இது வளரும். இன்னுமே ஹெவி சைஸ் வரும். இது முதல்ல 28 சொன்னாங்க. நம்மக்கிட்டையும் சொன்னாங்க. இன்னொரு பார்ட்டி வந்தப்பையும் சொன்னாங்க. இப்போ 27 சொல்கிறாங்க. டைம் ஆகுது. இனிமேல் పోలன்றதுனால அவங்களே சொல்லும்போదే ஒரு 1000 రూపాయలు ఖర్చుటాங்க. ఇప్పుడు 27 చెప్తున్నాడు. దీనికి ముందు 28 చెప్పినారు. ఇప్పుడు ఇంకొక పార్టీ వచ్చి అడిగడికి 28 చెప్తున్నారు. 27 చెప్తున్నారు. 1000 రూపాయలు వాళ్ళే తగ్గించేసినారు. టైం అయింది, ఇంకా అమ్ముతాయి అమ్ము అనేసి. இங்கே கூட கொஞ்சம் கடை இருக்குது. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். అన్నా ఏం చెప్తున్నారు? ఎంతకు అడిగున్నారన్నా? ఎంత? పర్వాలే, మంచి రేటే. நண்பர்களே, இது ஜோடி 21.5 முடிஞ்சிடுச்சா. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. 9ல் 7 பரவாயில்ல பெரிய சைஸு. ஒரு 2 சின்னது. அந்த இன்னும் இதுவுமே கொஞ்சம் சின்னது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான். 7 பெரிய சைஸுன்னு சொல்லலாம். 1 2 மட்டும் கொஞ்சம் சின்னது. ஜோடி 21,500 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சான். இது நல்ல ரேட்டு தான்.
ఫ్రెండ్స్ ఈ జత 21,500కి ఫైనల్ అయిందంట. మంచి రేట్ దా. మొత్తం 9 ఉంది. 9లో 2 వచ్చి చిన్నవి, మిగతా పెద్దవి. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30 கிலோ இருக்கிறது நிறைய இருக்குது. ஒரு 7 நான் சொன்னேன்ல, அந்த 7மே 30 கிலோ வரும். அந்த 2 மட்டும் உங்களுக்கு 20க்கு தாண்டும், 25க்குள்ளே వరం. అన్నా మీ లెక్కకి ఇప్పుడు మీ చేతిలో పట్టుకున్నారు, ఇది ఎన్ని కిలో మాంసం అవును? 13-14 வரும்ன்றாரு. அதான் ஏறக்குறைய நம்ம 30 கிலோ ஆவரேஜ் போட்டாலும் 15 கிலோ வரணும். இந்த 30 கிலோ போட்டால் 15 கிலோ வரணும். அந்த கணக்கு நம்ம சொல்கிறோம், அவங்களும் அதுதான் ஏறக்குறைய சொல்கிறாங்க. இந்த 2 தவிர மீதி எல்லாம் ஏறக்குறைய அந்த அளவுக்கு வந்துடும். ఆవరేజ్గా ఒక 14-15 కిలోలు రావచ్చు నా అంచనాకి మాంసం. குட்டி தாயாடு எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. అమ్మా ఎంత కొన్నారమ్మా వీటిని? పిల్లలు మొత్తంగా మొత్తం చెప్పు చెప్పు ఏముంది, మొత్తం ఎంత కొన్నారు? మొత్తం 70,000 అంటే ఎన్ని? మొత్తం పెద్ద ఎన్ని? 4 మొత్తం 90 దాకా అయింది. తంతనీరే చెప్పు, ఇది ఎన్ని, ఎంత తీసినారు? ఇది 16,000. అది 18. అది 15. అన్నిటికీ 2 పిల్లలు ఉందా? అది చిన్నది 14.5. ಯಾವ ಊರು ಮಂది? பெரிய சைஸ் கடாக்கள் ஒரு 3 கடா இருக்குது இங்கே. அதில் இந்த கடா வந்து நல்லாயிருக்கு. பார்த்தா இங்கேயுமே இருக்குது. இது பாருங்க, ஹெவி சைஸ் இருக்குது இந்த கடை. அவரை கம்பேர் பண்ணி பாருங்கள், அவர் இடுப்பு உயரத்துக்கு மேலே இருக்குது இந்த கடை. హెవీ సైజులో ఉంది. ఏం చెప్తున్నారు? నాకు ఎంత చెప్తున్నారా? 1,00,000 రూపాయలు. ఎన్ని? 3 లక్షల రూపాయలు. ఇచ్చే పేరు 1000 రూపాయలు తగ్గుతారు. ఏం పేరు మీ పేరు? ఏ ఊరు మంది? మున్సారెడ్డి, ఏర్పేడు మండలం, పాతవరాపురం. ఏర్పేడు ఇక్కడ మన சேனல். హెవీ సైజులో ఇంక ஒரு 3 இருக்குது. సైజు భలే ఉన్నాయి. ఏం చెప్తున్నారు నా వీటిని? ఏం చెప్పినారు వీటిని? 37, 36, 37, 36 சொல்கிறாராம். சைஸ் மட்டும் ஹெவி சைஸாக இருக்குது. கேட்குறாங்க, என்ன ரேட்டு கேட்குறாங்க பார்க்கலாம். 25,000 ரூபாய்க்கு கேட்குறாரு அவர். ₹26 கேட்டார். அப்புறம் அவர் 34னா கொடுக்குறேன்றாரு. மூணுத்துமே 70,000 கேட்குறாரு. కొంచెం ఈ మూడుటిని 70,000 కడుగుతున్నాడు ఆయన. ఇలా ఆయన ఈ రెండింటిని 34 చెప్పినాడు. అది కాకపోతే ఒక 1,000-2,000 తగ్గించేస్తాను అంటున్నాడు. ఇట్లుండు ఒక మనిషి కనిపిస్తుంది.
అదైతే రేటు